ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஃபேமிலி உட்காந்து பேசுகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. சரி நாரிமா, நீ தூங்குற டைம் ஆயிடுச்சுல, போய் தூங்குமா. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவளை வந்துட்டு குட் நைட் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக அங்கேருந்து போயிடுவாளா. அப்புறம் இங்கே அந்த மஞ்சு முடிக்காரவர் என்ன சொல்லிருப்பானா, எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு. என்னடா காலையில் சம்மந்தம் இல்லாமல் இந்த தல்கன் பேசிகிட்டு இருக்கானேன்னு. பாட்டியை பார்த்து அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறான், ஆன்ட்டியை பார்த்து வந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லாவே நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன நடந்தது நான் அப்போவே யோசித்தேன், அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு. பரவாயில்ல, அப்போ நீ காலையில் சொல்லி தொலைய வேண்டியதானே. ஆனால் எனக்கு என்ன தெரியும் அவர் இப்படிலாம் முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கல. சரி, ஆனால் வந்துட்டு இப்போ தான் அவர் சொல்லியிருக்காருல நாரிம் கிட்ட ஒரு வாரத்தில் வந்துருவேன்னு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆமாம் சரி, இப்போ தல்கன் இல்லைன்னா நம்மளுக்கு யார் பே பண்ணுவா. சரி அதை விடுங்க, இந்த ஃபேமிலி நம்ம கண்டினியூ பண்ணமா கூடாதா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம யூனாக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் இவன் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துகிட்டு போயிட்டானோ, என்ன முடிவு எடுத்தானோ வேறு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அவ்வளோதான், இந்த அங்கிள் தானே இப்போ தல்கனுக்கு பதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ அவரை வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்காரு. அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ இதுக்கு தல்கனே பரவாயில்லையே, இவனை சாவடிக்கிறான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பாங்களா. அப்போ அவர் வேறு வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, இன்னைக்கு என்னடே தெரியும்ல, இன்னைக்கு என்னடே அப்படி சொல்லிட்டு அப்படியே கையில் காமிப்பார். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பேமெண்ட் டே போல இருக்குது. ஸோ அதனால எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுங்க சீக்கிரம் அப்படி சொல்லிட்டு இருப்பாரா. ஸோ அதனால புதுசாக ஒரு எக்ஸசைஸ் வேறு லான்ச் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த ரிங் சுற்றுறது இருக்கும் இல்லைங்களா, அதுவும் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இவன் சாவடிக்கிறாயா இவன் ஒருத்தன் அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் தெரியுது அதை பார்த்து. அப்புறம் வந்து இவங்களுக்குலாம் பேமெண்ட்டுக்கான வந்து காசுலாம் கொடுத்துட்டு இருக்கும்போது, இந்தாங்க எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. நல்ல வேலை இது இந்த டைமில் தல்கன் இல்லை, தல்கன் இருந்தால் இருந்த காசு அவனே பிடிங்கிருவான். நான் உங்களுக்கு எது செலவு பண்ணிட்டேன் அதை செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு வந்து காசு வாங்கிட்டு இருப்பாங்களா. காசு வாங்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து காசு கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்குறாரு எல்லாருக்கிட்ட இருந்தும். உங்களுக்கு தெரியும்ல தல்கன் என்ன பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்குவாரா. ஸோ அப்போ அந்த மஞ்சு மணிக்காரன் அவனே சொல்லுவானா, எனக்கே தெரியும் நீங்கள் தான் பண்ணுவீங்கன்னு தான் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவனே கொடுப்பான். டேய் யாரா நீ, காசு வேணாமாடா உனக்கு வாழறதுக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் இதுவே ஜாலியாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். இங்கே நம்ம யூனா கிட்டேருந்து மட்டும் காசு வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவள் தான் வந்து கஷ்டப்படுறா அப்படி சொல்லிட்டு அவகிட்ட மட்டும் காசு வாங்காம மற்ற எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிடுவாங்க வழக்கம் போல. அப்புறம் இவங்களாம் திரும்பி மார்க்கெட் போவாங்களா. மார்க்கெட் போனால் திரும்பி ரவுடி பசங்களாம் வந்துட்டு, நாங்கள் தான் சொன்னோம்ல மார்க்கெட்டில் யாரும் கிடையாது, எல்லாம் கிளம்புங்க காலி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்க. இங்கே நம்ம ரோஸ் வந்துட்டு அந்த அங்கிள் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, என்ன வேணும் உனக்கு, இப்போ எதுக்கு வந்து சத்தம் போட்டுட்ருக்க. இங்கே பாருங்கள், நாரிமோட அப்பாவும் எங்கள் அப்பாவும் அப்போவே சொன்னார் ஸ்ட்ரிக்டாக, மார்க்கெட் பிளேஸை என்றைக்குமே நம்ம மால் பிளேஸாக எடுத்துக்கூடாது. அதுதான் அன்றைக்கி முடிவு பண்ணதில்ல, அப்போ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவள் கொஞ்சம் எகிரிட்டு இருப்பாள் இந்த பக்கம். இங்கே வந்து நம்ம தல்கனோட பாஸ் வந்துட்டு நம்ம யூனாவை பார்த்துருவாரு. யூனாவை பார்த்துட்டு, நீ ஓ நான் நினச்சேன் தல்கனோட எல்லா ஃபேமிலியும் மெம்பர்ஸும் வந்துட்டு மார்க்கெட்டில் தான் வேலை பார்க்குறாங்கன்னு. பார்த்தா நீ வந்து மாலில் வேலை பார்க்குறியா, என்னம்மா உன் ஃபேமிலிக்கு நீயே துரோகம் பண்ணுற. இந்த மால்காரங்க தான் வந்துட்டு இந்த மார்க்கெட்டே காலி பண்ண போகிறாங்க, அவங்க கூட வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு இவரை வந்து வெறுப்பேற்றிட்டு இருப்பாரு. அவள் வந்து கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பலாம் பார்ப்பாளா. அப்போ அவர் வந்துட்டு, தல்கன் வந்து ஊரை விட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லும்போது, அப்படின்னா நீ தான் அனுப்புனியா. ஆமாம். ஓ தல்கன் உங்கள்கிட்டலாம் சொல்லவே இல்லையா. ஆனால் நான் சிஎல் விட்டே அனுப்பிட்டேம்மா. அவன் வந்துட்டு ரொம்ப நல்லவனா மாறிட்டான், என்ன பண்ணுறது, அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடச்ச உடனே ஆர்ஃபன்லேருந்து வளர்ந்தவன்ல, அதனால வந்துட்டு உங்களெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து மார்க்கெட்டை விட்டு இந்த ஊரை விட்டும் போயிட்டாம்மா. அவ்வளோதான், நான் எதுவும் பெருசாலாம் பண்ணல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம யூனாக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் அவனை பார்க்கும்போது. அடப்பாவி நீ தான் அவன் போகிறதுக்கான காரணமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் இவங்க குடும்பமாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா. ஓ அந்த ஆள் தான் காரணமா. ஓ சரி சரி சரி, அதான் வந்துட்டு நம்ம தல்கன் வந்து யாருக்கும் சொல்லாமல் போயிட்டான் போல இருக்கு. பரவாயில்லையே, தல்கன் இவ்வளோ நல்ல பையனாவா இருக்கான். அவன் மனசு ரொம்ப தங்கமான மனசு தான்ப்பா, எனக்கு அப்பவே தெரியும் அப்படி சொல்லிட்டு மாறி மாறி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பக்கம் வந்துட்டு அந்த மஞ்சு முடிக்காரனுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம தல்கன் பண்ணது நம்ம நாரிமுக்காக தானே. ஸோ அதனால இவன் மட்டும் வந்து நாரிமுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு நாரிம் கூட உட்காந்துட்டு நாரிம் வர இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு, என்ன நாரிம் எனக்கு மட்டும் நீ வந்துட்டு கலர் மாற்றி அடிச்சிருக்க. ஆமாம் இப்போ நான் வந்து மாற்றி அடிச்சிட்டேன், உங்களுக்கு வந்து எல்லோ தானே அடிக்கணும், நான் வந்து ஆரஞ்சு அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு இருப்பா. அவன் வந்துட்டு சரி நாரிம்க்கு எல்லாமே ஞாபகம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அவன் கலரை போயிட்டு உடனே வந்து மாற்றிட்டு வந்துடுவான் ஆரஞ்சு கலரில். குடும்பத்தில் இருக்கவங்களாம், என்னடா இவன் லூஸா இருப்பா போல இருக்கு, எதுக்குடா இப்போ நீ போயிட்டு கலர் அடிச்சிட்டு வந்த மண்டையில் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் புரியாது அப்படி சொல்லிட்டு திரும்பி நாரிம் ரூமில் போய் உட்காந்துட்டு, நாரிம் பார்த்தியா நான் வந்து கலர் அடிச்சிட்டேன், உன்னோட ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி கலர் அடிச்சிட்டேன். ஆமாப்பா நீங்கள் வந்து என் ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம நாரிம் வர, சரி அங்கிள் எப்போ வருவார், அவர் ஒரு வாரத்தில் வரேன்னு சொன்னார். ஆமாம்மா அவர் கூடிய சீக்கிரம் வந்துருவார், இப்போ நீ ஹாப்பி தானே அப்படி சொல்லும்போது அவளை வந்து க்யூட்டாக ஹாப்பி அப்படி சொல்லிட்டு இருப்பா.
அப்புறம் இங்க பார்த்தா நம்ம ரோஸ் வந்துட்டு வேலை விஷயமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடும்பத்தில இருக்கவங்ககிட்டலாம் ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே போலாம் பாப்பாளா, அப்போ கரெக்ட்டா வந்துட்டு நம்ம யூனா வந்துருவா. யூனா வந்துட்டு, நீங்க போற இடத்துல தான் தல்கன் இருக்கான்." அப்படின்ற மாரி எனக்கு ஒரு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்க அவர பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா?" அப்போ வந்து நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாரி அவ வந்து மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருப்பாளா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரில்ல, அவங்க வீட்ல எல்லாரும் அவர தொலைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுவேன். அதுக்காக தான். சரி, சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு அவ அங்கேருந்து போலாம் பாப்பா. அப்புறம் இவன் வேற வந்துட்டு இவன் மேல கை போட்டு, "பரவாயில்லைங்க நம்ம போலாம்" அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். அவள வந்து எட்டி விட்டு, "போடா" அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இவ வந்து வேல பார்த்துட்டு இருப்பாளா, அவன் வந்துட்டு தொல்ல பண்ணிட்டே இருப்பான். "என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்ப தொல்ல பண்ணிட்டே இருக்கீங்க?" ன்னு சொல்லிட்டே இருப்பான். "என்னய்யா வேணும் சொல்லு? இன்னைக்கு என்ன டே தெரியும்ல?" "என்ன டே?" "ஆ இன்னைக்கு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் சேலரி வர டே." "ஃபர்ஸ்ட் சேலரி வர டே வந்துருச்சா? சரி, சரி, சரி. எவ்வளோ வந்திருக்கும்? நீயே கெஸ் பண்ணு பார்க்கலாம்." எனக்காக 1,000,000 போட்டிருப்பீங்களா? இங்க பாரு. அத நீயே வந்து பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அதனால இவளும் ஓடி போயிட்டு பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுவாளா, 1,125 போட்டிருப்பாங்க. "ஓ! பரவாயில்லையே நல்லா தான் சேலரி வந்திருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. அதுக்கு மேலயே வந்துட்டு போட்டோட ஃபீஸ் அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பாரு. பார்த்தா அது நம்ம தல்கன் தான் அனுப்பியிருப்பான். இந்த ராஸ்கல் இவன் தான் வந்து அனுப்பியிருக்கான். எங்க போனேன்னு கூட சொல்லிட்டு போவாம, காச மட்டும் அனுப்புறான். என்னது 2000 போட்டுக்கு வெறும் வந்து 900 தான் அனுப்பியிருக்கான். பேலன்ஸ் ரூ. 1,500 எவன் அனுப்புறது? அப்படி சொல்லிட்டு இவ வந்து புலம்பிட்டு இருப்பா. ஆனாலும் வந்து வெளிய வந்து பாப்பாளா, பார்த்தா இந்த பையன் வந்துட்டு அவ செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ஆர்கனைஸ் பண்ற வேலைலாம் பார்த்துட்டு இருப்பான். எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாம என்னோட வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ எதுக்கு நீங்க இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னா 4 பேர் வந்து செய்ய போறோம். அப்புறம் எதுக்கு இந்த வேலைய பார்க்குறீங்க? ஆ அதெல்லாம் ஓவரா பேசாத. இப்பதான் என் மேலேருந்து வேர்வலாம் ஃபர்ஸ்ட் டைம் வருது. அத நான் ஃபீல் பண்ண விடு. ஓ! வேர்வே வந்தது இல்லையாப்பா? ரொம்ப நல்ல விஷயம். சரி, சரி. ரொம்ப பேசாத. வா, வா வெளிய போலாம். வெளிய போணுமா? எனக்கு வேல இருக்கு. இங்க பாரு நான் தான் உன்னோட பாஸ். நானே சொல்றேன் வெளிய போலான்னு. என்ன வேல இருக்கு உனக்கு? வா, வா. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இன்னைக்கு தான் சம்பளம் வந்திருக்கு. என்ன வந்து ட்ரீட் வை. உனக்கு ட்ரீட் வைக்கலாம் என்கிட்ட காசு இல்ல. நான் வைக்கிறேன்மா ட்ரீட் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க அங்கருந்து. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம தல்கனுக்கு வந்துட்டு தல்கனோட பாஸோட ரைட் ஹேண்ட் வந்துட்டு பேசிட்டு இருப்பான். "என்ன நீ இவ்ளோ கெஞ்ச விடுற எங்கள? பழைய மாரி வந்து சேர்றியா இல்லையா? அதெல்லாம் சேர முடியாது. என்ன நிம்மதியா வாழ விடுங்க. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சியோலருந்து வந்துட்டேன்ல, அவ்வளோதான்." அப்படி சொல்லும்போது, "சரி கெட்டதா கெட்டு போ." அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாரு. வந்து தல்கன் நல்லா சாப்பிட்டு பொறுமையா வந்துட்டுருப்பாரு. பார்த்தா வந்துட்டு நம்ம ரோஸ் வந்து அவரோட வீட வந்து கண்டுபிடிச்சு அங்க வெயிட் பண்ணிட்டுருப்பா. பார்த்த உடனே செமத்தியா அடி போடுவா. "ஏய் என்ன ஆச்சு? லூஸ் ஆயிட்டியாடி?" அப்படி சொல்லும்போது, "ஆமா நான் லூஸ் தான். உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் பாரு. நான் என்ன லூஸ் தான்டி சொல்லுவேன்." அப்படி சொல்லிட்டு இன்னும் அழுதுட்டே இருப்பாளா, "ஏன் இப்போ லூஸ் மாரி அழுதுட்டு இருக்க? இது அழுகல நானு. இது ஆனந்த கண்ணீர்." அப்படி சொல்லிட்டு திரும்பி அழுதுட்டே இருப்பா. சரி வாங்க நம்ம சீ ஃபுட் சாப்பிடலாம். நான் இப்ப தான் சாப்பிட்டு வந்தேன். கடவுளே! கொஞ்சம் கூட ரொமான்டிக்னா என்னன்னே தெரியாதேயா உனக்கு அப்டி சொல்லிட்டு, சரி வா நம்ம 2 பேரும் வந்து ஒண்ணா சாப்பிடலாம். என் கூட கம்பெனி குடு அப்டி சொல்லிட்டு அவ பாட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாளா. அப்போ வந்து இவ என்ன பண்ணுவான்னா, லெட்டஸ்லாம் வந்து இப்டி சாப்பிடக்கூடாது. நம்ம ஹீரோயின் மாரி வந்து சாப்பிடணும் அப்டி சொல்லிட்டு, ஹீரோயின் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, அவ வந்து லெட்டஸு, மீட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒண்ணா போட்டு வாயில போட்டு சாப்ட்டுருப்பா. அத ஞாபகம் வச்சுட்டு இவனும் வந்து எல்லாத்தையும் வச்சு அவளுக்கு குடுப்பாளா. அதுக்கு அவ நான் எப்படி உங்க முன்னாடி இந்த மாரி இவ்ளோ பெருசாலாம் சாப்பிட முடியாது. நம்ம வெளிய வேற வந்திருக்கோம்ல. நம்ம கொஞ்சம் டீசென்ட்டா சாப்பிடணும். நான் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு தான் எடுத்துட்டு சாப்பிடுவேன். எனக்கு ஏதாவது வந்துட்டு இந்த குட்டியா வாயில போற மாரி ஏதாவது ஊட்டுங்க அப்படி சொல்லும்போது, குட்டியா இதா போகும் அப்படி சொல்லிட்டு பச்சை மிளகா எடுத்து வாயில வச்சுருவாரு. அவளுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆனா, இங்க நம்ப தல்கன் வந்து ரொம்பவே மிஸ் பண்றாரு நம்ம யூனாவ. ஏன்னா, யூனா வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடந்துக்கிற மாரி இருக்கும். அதாவது தல்கனுக்கு ஒத்து போற மாரி இருக்கும். ஆனா, நம்ம ரோஸ் வந்து கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டா இருக்க மாரி அவருக்கே ஃபீல் ஆகுது. அப்புறம் இங்க மார்க்கெட்ல அனௌன்ஸ் பண்ற பொண்ணு ரோடெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. இந்த மாரி மார்க்கெட்ல நீங்க மிஸ் பண்ண ஐட்டம்லாம் வந்து இந்த நம்பர், இந்த டோர் நம்பர் 14ல வந்து விக்கப்படுது அப்படி சொன்னோனே, ஊரே வந்து திரண்டு வந்துருது அங்க. அங்க பார்த்தா வந்து வீடே வந்துட்டு டான்ஸ் கிளப்பா மாறி போயிருக்கு. அப்புறம் இங்க மண்டு அதாவது அந்த டம்ப்ளிங்ஸ் விக்கிற ஆன்டி வந்து டம்ப்ளிங்ஸ் வித்துட்ருக்காங்க. அப்புறம் இங்க காஃபி விக்கிற அஜ்ஜுமா வந்து காஃபி வித்துட்ருக்காங்க. அதே மக்கள் கூட்டமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. என்ன நடக்குது? இதெல்லாம் ஒரு வீடு தானே! வீட்ல போய் இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்ற மாரி இருக்கு. அப்புறம் அவர் வந்து எல்லாரையும் மிரட்டலாம் அப்டின்னு போகும்போது, அந்த காஃபி விக்கிற ஆன்டி வேற வந்து அவர சைலன்ட் பண்ணி விட்டுர்றாங்க. ஸோ, அதனால அவரால எதுவும் பெருசா பேச முடியலையா, அப்பதான் வந்துட்டு இங்க நம்ப மஞ்சு முடிக்காரன் வருவான். அவனா "என்னடா இது வீட என்னமாடா பண்ணி வச்சிருக்கீங்க? தல்கன் இல்லாத டைம்ல" அப்டின்ற மாரி இருக்கும். அப்ப நம்ப நாரு வேற வந்து காசு எண்ணிட்டு இருப்பா. எல்லாரும் எவ்வளோ காசு குடுத்தாங்க அப்டி சொல்லிட்டு. அத பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் கடுப்பா இருக்கும். அதுல அந்த மார்க்கெட்ல அனௌன்ஸ் பண்ற பொண்ணு வேற என்ன சொல்லுவான்னா, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க எவ்வளோ வித்து போயிருக்குன்னு?"
இந்த டான்ஸ் கிளப் மூலியமா வந்துட்டு 20,000 வான் வந்திருக்கு. அந்த காஃபி வித்து 100 வான் சம்பாரிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த டம்ப்ளிங்ஸ் ஆன்டி 300 வான் சம்பாரிச்சிருக்காங்க. "இத எப்படி நம்ம மிஸ் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. அப்புறம் இங்க நம்ம தல்கனியும், அந்த ரோஸ் பொண்ணையும் காமிச்சு 2 பேரும் வந்துட்டு அப்படியே பீச்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருப்பா. இவன் பேசாததுனால, "ஓ! திருப்புங்க, திருப்புங்க. ஓ! ஆக்ஸிஜன் லெவல் கம்மியா இருக்கா?" அப்படி சொல்லிட்டு அப்படியே ஊதிட்டு இருப்பா. அப்புறம் ஓகே, ஓகே. இப்போ வந்துட்டு ஹார்ட் லெவல் வந்து நார்மல் ஆயிருக்கு. இப்போ இவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரியுது. அப்படி சொல்லிட்டு இருப்பா. அவனும் வந்துட்டு சிரிச்சுட்டு இருப்பானா. அப்போ வந்து இவ கிட்ட அந்த பொம்மை இருக்கும்ல. அதாவது நம்ம யூனா வாங்கி குடுத்த பொம்மை. அத வாங்கி பார்த்துட்டு, "என்ன இந்த பொம்மை இவ்வளோ கோவமா இருக்கு? ஓ! நீங்க இப்படி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கீங்களா?" அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு நம்ம யூனா ஞாபகம் தான் அவருக்கு வருது. அதனால, "சரி குடு, குடு. போதும் அத வச்சு விளையாடினது." அதெல்லாம் குடுக்க முடியாது. இது குடுக்கணும்னா நீங்க ஒண்ணு பண்ணணும்." அப்படி சொல்லிட்டு அவ வந்து எழுந்து ஓட ஆரம்பிச்சுருவா. "இங்க பாரு நான் புடிச்சேன்னா உன்ன கொன்னுடுவேன்." அப்படி சொல்லிட்டு அவரு திரும்பி ஓடிட்டே இருப்பாரு. 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஓடிட்டே இருப்பாங்களா, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பொம்மைய குடுக்கணும்னே தோணாது. அதனால அங்கங்க ஓடிட்டு இருப்பா. கடைசியில வந்துட்டு ஒரு பதட்டத்துல தூக்கி போடுவா பாருங்க. அது அப்படியே வந்துட்டு தண்ணீல விழுந்துரும். அச்சச்சோ! அப்படி சொல்லிட்டு இவரே பார்த்துட்டுருப்பா. அவருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துரும். அதனால "நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, அத வச்சு விளையாடாத." அப்படி சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாரு. அப்புறம் "சரி, சரி, சரி. விடு, விடு, விடு. எல்லாமே நல்லதுக்கு தான். நான் வந்து எல்லாத்தையும் மறந்துர்றேன். வா, வா, வா." அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கருந்து போயிட்டே இருப்பாரு. அதாவது நம்ம யூனாவ இதோட மறந்துடலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து சைலன்ட்டா போயிட்டுருப்பாரா. அப்போ அந்த பொண்ணு வேற வந்துட்டு, "அது என் மேல தான தப்பு. அது உங்க பொம்மை தானே. நான் தேவையில்லாம தொலைச்சுட்டேன்." அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, இவ வந்து அப்படியே பின்னாடியே போயிட்டுருப்பா அந்த பொம்மைய தேடுறதுக்கு. "என்ன என்ன பண்ற? பைத்தியம் ஏதாவது புடிச்சுச்சா உனக்கு? வா வந்து சேரு." "இல்ல அந்த பொம்மைய கண்டுபிடிக்காம நான் வரமாட்டேன்." அப்படி சொல்லிட்டு அவ வந்து தண்ணீல தேடி கிடப்பா. அப்புறம் அந்த பொம்மைய எப்படியோ கண்டுபிடிச்சுட்டாங்க போல இருக்கு. இங்க நம்ம தல்கன் வந்து அந்த பொம்மையெல்லாம் தொடச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே கிடப்பாரா. அப்ப இவ வேற வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து வெளிய நிப்பா. வெளிய பார்த்தா வந்துட்டு திரும்பி வந்துட்டு நம்ம யூனா வாங்கி குடுத்த அதே ட்ரெஸ் போட்டு வந்து நிப்பாளா. அதனால இவருக்கு வந்துட்டு என்னடா இவள மறக்கவே முடியல. இவ என்னன்னா வேற அவ பண்ணதெல்லாம் வேற வந்து சொல்லி காமிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாரி இருக்கும். அப்போ அவ வேற நான் இந்த ட்ரெஸ் போட்டது தப்பா? ஏன் அப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வச்சுக்கோ, வச்சுக்கோ அப்படி சொல்லிடுவாரு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் இவன் வந்து கொஞ்சம் கூட அசரவே மாட்றானே அப்படின்ற மாரி இருக்கும். அப்ப இந்த அங்கிள் வந்து நாரிமோட அங்கிள் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்ப வந்துட்டு, "ஓ! சரி, சரி. ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு நாரிமுக்கு?" நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ அவ பேச ஆரம்பிச்சுட்டா." ஓ! பேச ஆரம்பிச்சுட்டாளா? ஆனா அவளுக்கு எதுவும் மெமரி வரல." ஆ சரி, 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 சரி. ஓகே. ஒரு நாள் வந்து அமெரிக்கால வந்து அவள பார்க்கணும்." அப்படி சொல்லிட்டு இவரு பேசிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வந்து நம்ம நாரிமா வந்து இவங்களுக்கு தெரியாதுல்ல, மால்ல கூட்டு வந்திருப்பாங்க. நாரும் கரெக்ட்டா போயிட்டு அந்த அங்கிள் கால்லே போய் விழுந்துருவா. அப்போ வேற சாரி, சாரி சொல்லிட்டுருப்பாளா, நாரும் பார்த்தோனே அந்த அங்கிளுக்கு தெரிஞ்சிருச்சு. நாரும் தானே இது அப்படி சொல்லும்போது, பின்னாடியே நம்ம யூனா வந்துட்டு, "அ மன்னிச்சிடுங்க அவ என்னோட தங்கச்சி தான்." அப்படி சொல்லிட்டு வேற கூட்டு போயிடுவா. நமக்கு தெரியாம ஏதோ பண்றானுங்கடா அப்படி சொல்லிட்டு இவரு வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. இங்க நம்ம யூனாவும், சஞ்சயும் வந்திருப்பாங்க ஷாப்பிங்க்கு. அதாவது அவன் ரெஸ்டாரண்ட் கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தான்ல, அதனால வந்திருப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட்டு பேக்காக. அப்போ வேற அவன் என்ன சொல்லிடுவான்னா, "இந்த ட்ரெஸ் என்ன போட்டுருக்க? இதெல்லாம் நல்லாவே இல்ல. இனிமேல் இந்த மாரி ட்ரெஸ்லாம் போடாத." அப்படிலாம் சொல்லுவானா. அப்போ அவளுக்கு வந்துட்டு நம்ப தல்கன தான் ஞாபகப்படுத்துவோம். ஏன்னா தல்கன் தானே அந்த ட்ரெஸ் வாங்கி குடுத்துருப்பாரு. அதனால அது ஞாபகம் வந்துட்டு, இல்ல, இல்ல வேணாம். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்ல." "பரவால்ல. இன்னைக்கு நான் வாங்கி தரேன் உனக்கு. இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட்டு பே எல்லாமே நானே செலவு பண்றேன். வா, வா நம்ம போலாம்." இல்ல, இல்ல வேணாம், வேணாம்." அப்படி சொல்லிட்டே இருப்பா. அப்ப அவன் வேற, "என்ன நீ வேணாம், வேணாம் சொல்ற?" இல்ல எனக்கு வீட்டுக்கு போணும்." "என்னது வீட்டுக்கு போணுமா? இங்க பாரு ரெஸ்டாரண்ட்ல நான் வந்து டேபிள் புக் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரீமியமான டேபிளு. அதெல்லாம் வந்துட்டு விட முடியாது. வா, வா சீக்கிரம் வா." அப்படி சொல்லிட்டே இருப்பானா, இவளுக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும். அதனால என்ன சொல்லுவானா, "இங்க பாருங்க பாஸ் நான் வந்துட்டு அடுத்த வாட்டி வரேன். இந்த வாட்டி வந்து விட்டுருங்க என்ன. நம்ம வந்து அப்புறமா செலிப்ரேட் பண்ணிக்கலாம் இத." அப்படி சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் வந்துட்டு நம்ம பேச்ச கேட்க மாட்றா அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு அவங்க குடும்பத்தில இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இத வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒன்னொன்னா வாங்கிட்டு இருப்பாங்களா, அப்பதான் "ஆ அங்கிள் அங்கிள் அங்கிளுக்கு என்ன வாங்குறது?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் வந்துட்டு, "எனக்கு இன்னொரு பேர் ஆஃப் மென்ஸ் போடுற சாக்ஸ் கிடைக்குமா?" அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவங்கள எடுக்க போறதுக்குள்ள, "இல்ல, இல்ல வேணாம், வேணாம்" அப்படி சொல்லிடுவா. அப்புறம் திரும்பியும், கிடைக்குமா?" அப்படின்னு கேட்பா. உடனே அவங்களும் போயிட்டு எடுத்துட்டு வர போயிடுவாங்க. இந்த பக்கம் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கார ஆன்டி வந்துட்டு போலீஸ கூப்பிட்டு கம்ப்ளைண்டே பண்ணிருவாங்க. "என்னால தூங்கவே முடியலங்க. நைட்டு ஃபுல்லா பார்ட்டி போட்டு சாவடிக்கிறானுங்க. ஏதாவது பண்ணுங்க" அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால போலீஸும், "எனக்கு புரியுதும்மா" அப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டு எல்லாரையுமே வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம நாரு வேற பயங்கரமா அழ ஆரம்பிச்சுருவாளா, "எல்லாரும் எங்க கூட்டு போறீங்க? அம்மா, அப்பா" சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டுருப்பா. அதுல வந்துட்டு அந்த பையன் மட்டும் தான் கூட இருப்பான். மத்த எல்லாரையுமே போலீஸ் புடிச்சுட்டு போயிடுவாங்க. கரெக்ட்டா நம்ப யூனாவும் அப்பதான் வருவா. வந்து உள்ள வந்து பாத்துட்டு, "என்ன நாரு அழுதுட்டு இருக்க? என்ன வீடே இப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் எல்லாரையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வெளிய கூட்டிட்டு வந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சமா தெரியுதா? நாரிம போயிட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. நம்ம வந்ததே நாரிமுக்காக தான்." "ஆமா. ஆனா அவ ஒண்ணும் என் உண்மையான பொண்ணு கிடையாதே. அதே மாரி நம்ம ஒண்ணும் உண்மையான ஃபேமிலி ஒண்ணும் கிடையாது." ஆமா. நம்மலாம் உண்மையான ஃபேமிலி கிடையாது. அவ வந்து நம்மளோட பொண்ணு கிடையாது. ஆனா நீங்க
வந்தது அவளுக்காக தான். மறந்துடாதீங்க." அப்படி சொல்லிட்டு நம்ம யூனாவும் கொஞ்சம் கத்திட்டு அங்கேருந்து போயிடுவா. அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவங்க நிலைமையும் கஷ்டம் தான். ஏன்னா மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்கள மார்க்கெட்டே மூட வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வேற வழியும் தெரியாது, வேற வேலையும் தெரியாது. அதனால அவங்க இந்த மாரி பண்ணும்போது இதுவும் பிரச்சனையில போய் முடிஞ்சிருச்சு. ஸோ, அதனால வந்து எல்லாரும் அப்படியே கஷ்டமா போயிட்டுருப்பாங்களா, இந்த பக்கம் வந்துட்டு நம்ம தல்கன வந்து அந்த பொண்ணு வந்து கத்திட்டு இருப்பா. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணாலும் நான் வந்து தாங்கிப்பேன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கும் வந்துட்டு ரொம்ப சின்ன மனசு தான் இருக்கு. அத நீங்க எவ்வளோ வாட்டி தான் போட்டு உடைப்பீங்க? ஊர விட்டு ஊர வந்து நாய் மாரி தெரு தெருவா வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சு வந்த பொண்ண வந்து நீங்க இப்படிதான் மதிப்பீங்களா? இப்படிதான் நடத்துவீங்களா?" அப்படி சொல்லிட்டு அவ பாட்டுன்னு கத்திட்டு இருப்பாளா. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். "சாரி என்ன மன்னிச்சுரு. நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தேனா?" "ஆமா. நான் என்ன பேசினாலும் நீங்க வந்து கண்டுக்கவே மாட்றீங்க. உங்க மனசுல வேற எங்கேயோ இருக்கு. ஏன் இப்படி என்ன பண்றீங்க?" அப்படி சொல்லிட்டு அவ அழுதுட்டே வந்து நம்ம தல்கன் மேலே சாஞ்சிருவாளா. அவரு வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம குடும்பத்தில இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம யூனா கிஃப்ட் பண்ணியிருப்பா. அப்படியே வந்துட்டு நம்ம தல்கனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டுருப்பாள்ல, அத வந்து கொண்டு போயிட்டு அவரு ரூம்ல வச்சுட்டு, "நீங்க வருவீங்க நான் நம்புறேன்." அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழ வருவாளா, பார்த்தா குடும்பத்தில இருக்கவங்களுக்குலாம் அவ சாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருப்பா. அதனால எல்லாரும் சாக்ஸ் போட்டு காமிப்பாங்க. இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் இங்க யூனா வந்து வேலைக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு போற டைம்ல, அவளுக்கு வந்துட்டு ஒரு கீ செயின் வந்து கண்ல படும். அதாங்க அதே கீ செயின் தானே நம்ம தல்கனுக்கு வாங்கி குடுத்துருப்பா. அந்த கீ செயின் தான் இவ கண்ல படுமா, அதுவே பார்த்துட்டுருப்பா. இங்க நம்ம தல்கனு வந்து அதே கீ செயினே பார்த்துட்டு இருப்பாரா. 2 பேரும் மிஸ் தான் பண்ண செய்றாங்க. ஆனா என்ன பண்றது? அவங்க பிரிஞ்சே இருக்கிற மாரி இருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.